வடக்கு கிழக்கு மனிதாபிமான நடவடிக்கையின் போது புலிகளின் வங்கிகளில் இருந்து இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளில் 7,760 தங்க நகைகள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய ரத்தினக்கல் மற்றும் நகைகள் அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த 10,000 தங்க நகைகளில் இருந்தே குறித்த தங்க நகைகள் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதகரமுவிடம் தெரிவித்தார். முந்தைய விசாரணையில் 10,000 தங்க நகைகளை எடை போட்டு அவற்றில் உள்ள தங்கத்தினுடைய அளவு மற்றும் எடை குறித்த விரிவான அறிக்கையை அதன் நீதிமன்றத்திற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தேசிய ரத்தினக்கல் மற்றும் நகைகள் அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட 7,760 தங்க நகைகள் மத்திய வங்கிக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதேவேளையில் கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்திகவின் தந்தை நெல்சன் மெர்வின் விக்ரமரத்ன தன்னுடைய மகனிடம் லஞ்சம் கோரி மூத்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் விவரங்களை வெளியிடுவதை தடுக்கவே தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிப்பதாக அவர் கூறினார். மேலும் தன்னுடைய மகன் லஞ்சம் கேட்டதற்காக பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகத்திற்கு அத்தகைய விவரங்களை வெளியிட முடியாது என்று கூறியதாகவும் தடுப்பு காவலில் இருக்கும் போது அவருக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச வசதிகள் கூட திரும்ப பெறப்படும் என்று அவர் அஞ்சுவதாகவும் அவர் UNHRCக்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளார். இந்த நிலையில் மிகவும் அவசியமான சந்தர்ப்பங்களில் மட்டுமே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னுடைய மகன் கைது செய்யப்பட்டதாகவும் இதுவரை அதே சட்டத்தின் கீழ் நிர்வாக காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நெல்சன் விக்ரமரத்ன கூறினார். அவர் வழங்கிய கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டதாவது, ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அளித்த அறிக்கை 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் நபர்களை கைது செய்ய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டதை குறிக்கின்றது. கைதிகள் தங்கள் உறவினர்களிடம் பேச உரிமை உண்டு என்று அரசாங்கம் கூறியுள்ளது. ஆனால் 30 மாதங்களுக்கு மேலாக தடுப்பு காவலில் இருந்த காலத்தில் நதுன் சிந்தக தன்னுடைய இளம் குழந்தை அல்லது மனைவியுடன் பேச அனுமதிக்கப்படவில்லை. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அல்லது தடுக்கப்பட்ட நபர்களை அணுகுவதற்கு சட்டத்தரணிகளுக்கு உரிமை உண்டு என்று அரசாங்கம் கூறுகிறது. இருப்பினும் தன்னுடைய மகன் நதுன் சிந்திகவை சட்டத்தரணி அணுகுவது கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அவருடைய சட்டத்தரணியுடனான சட்ட ஆலோசனை அரை மணி நேரத்திற்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது. அப்போது அத்தகைய கட்டுப்பாடுகளை விதிக்க எந்த சட்ட அடிப்படையும் இல்லை. அவர் ஆலோசனை நடத்திய போது அவர் கைவிலங்கிடப்பட்டார். இது வழக்கமாக செய்யப்படுவதில்லை. இந்த விடயம் 2025 மே மாதம் 22ஆம் தேதி அன்று சட்டத்தண்ணி எழுதிய கடிதம் மூலம் இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து 12 மாதங்கள் காலாவதியான பிறகு விசாரணை தொடங்கப்படாவிட்டால் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கலாம் என்று அரசாங்க அறிக்கை கூறுகிறது. நடைமுறையில் நிர்வாக காவலின் கால அளவு மற்றும் காலவரையின்றி கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் வேண்டுமென்றே வெவ்வேறு வழக்கு எண்களின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவுகளை பயன்படுத்துகின்றது. தரமற்ற உணவு வழங்கப்படுவதனால் அவருக்கு உணவிஷம் அல்லது கடுமையான நோய்கள் ஏற்படுமோ என்ற அச்சமும் உள்ளது. வீட்டிலிருந்து உணவு பெறுவது அவருக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் தடுப்பு சிறையில் உள்ள சந்தேக நபர்கள் வீட்டிலிருந்து உணவு பெற அனுமதிக்கப்படுகின்றார்கள். அவர் 12 அடிக்கு 12 அடி அகலமுள்ள ஒரு அறையில் தனியாக தடுத்து வைக்கப்பட்டு 3 மணி நேரம் மட்டுமே வெளியே அழைத்துச் செல்லப்படுகின்றார். அவருக்கு உணவு பரிமாறுபவர்களும் அவருடன் பேசுவதில்லை. மனச்சோர்வை குறைக்க அவருடைய எண்ணங்களை எழுத மருத்துவ ஆலோசனை இருந்த போதிலும் கோரிக்கைகள் இருந்த போதிலும் ஒரு பேனா வழங்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர் டிரானலஸ் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு 30 மில்லியன் ரூபாய் லஞ்சம் கொடுக்க மறுத்ததாக சர்ச்சைக்குரிய அறிக்கையை வெளியிட்ட பிறகு அவர் சிறையிலிருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்ட நேரம் 6 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கிளிநொச்சி
தட்டுவான்கொட்டியில் காலை 11:30 மணியளவில் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, பாழடைந்த வீடொன்றில் வெடிக்காத நிலையில் இருந்து குண்டை கழற்ற முயன்றபோது திடீரென வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இதில் கச்சை பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் கொடிகாமம் சேர்ந்த ஒருவரும் 20 மற்றும் 50 வயதுடையவர்கள் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளையில் நாமலின் சர்ச்சைக்குரிய கிறிஸ் வழக்கில் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு நீதவான் குறிப்பிட்ட அறிக்கைகள் குற்றங்கள் விசாரணை பிரிவில் மாயமாகிவிட்டதாக தெரிய வந்துள்ளது. சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்த வழக்கு கடந்த 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. குறித்த வழக்கு 9 வருடங்களின் பின்னர் மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பினால் அன்றைய அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான குழுவுக்கு கிறிஸ் திட்டத்தில் நிதி மோசடி நடைபெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிற்கு பொறுப்பதிகாரியாக இருந்து பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி வைத்தியலங்கார தலைமையில் நடைபெற்ற விசாரணையில் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து ரக்வி அபிவிருத்திக்காக பெற்றுக்கொண்ட 70 மில்லியன் பணத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்தது. குறித்த 70 மில்லியன் ரூபாய் பிரீமியர் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு வழங்கப்பட்டதாகவே கூறப்பட்டது. அந்த நிலையில் குறித்த நிறுவனத்திடம் கேட்டபோது அது தங்களுக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்தது. அதன் பின்னரே நாமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ஏனென்றால் நாமலே ரக்வி அபிவிருத்தி விசாரணை வழங்குமாறு நிறுவனத்திடம் கோரியிருந்தார். விசாரணையில் அவர் கைது செய்யப்பட்டு பிணையிலும் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவு கலைக்கப்பட்டது. அதன் பின்னர் விசாரணைகள் நடைபெறவில்லை. பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி வைத்தியலங்கார ஓய்வு பெற்ற பின்னர் 2017ஆம் ஆண்டு கிறிஸ் டான்ஸ்வெக் பிரைவேட் லிமிடெட்டில் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அப்போது இது பெரும் பேசு பொருளாக்கப்பட்டது. ஆனால் இப்போது இந்த வழக்கில் நீதிபதி சமர்ப்பிக்க சொன்ன அறிக்கை, அதாவது நாமல் ராஜபக்ஷ 70 மில்லியனை எவ்வாறு செலவு செய்தார் என அன்று போலீஸ் நிதி குற்றப்பிரிவு விசாரணை செய்த அறிக்கையே குற்றங்கள் விசாரணை பிரிவில் மாயமாக்கி இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பதிவுக்கும் இதற்கும் ஏதும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நீதிமன்ற விசாரணையில் பல விடயங்கள் தெரிய வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.